ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியாழ்வாரின் பெண் பிள்ளையாக வளர்க்கப்பட்ட அந்த ஆண்டாள் சமர்ப்பித்த அந்த புஷ்ப மாலைகளை உடையிலே கொண்டு வந்து திருவேதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த கோதா தேவியானவள் தமக்கு புத்திரபாக்கியம் இல்லாத அந்த வேளையிலே எம்பெருமானே அளித்ததாக எண்ணி அந்த குழந்தைக்கு கோதா என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார். கலியுகம் 98ஆம் ஆண்டு நலவருடம் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரம் பூமி பிராட்டியின் அம்சமாக கோதாதேவி அங்கே அம்சமாக வளர்ந்தாளாம், அவதரித்தாள். ஆழ்வார்கள் கண்ணனின் லீலைகளையும் அவனது மாண்புகளையும் கோதைக்கு சிறு வயதிலிருந்தே கூறி சொல்லி வளர்த்து வந்தார்களாம். இவ்வாறு கண்ணன் புகழ் கேட்டு அவன் மீது ஆறாத